நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வி ஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 665வது வீடியோ. இப்போ லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய மீனிங் பார்த்துட்டு நாமாவளி மீனிங்கு. இது இந்த புக்கோட அந்த காலத்தில் போட்ட புக்கு கிரேட் ரீடிங்கில் போட்ட நாமாவளியாக இருக்கும். அக்ஷரம் படத்துக்கு வசதியாக இருக்கும். அது 10 ரூபா அந்த காலத்தில். அது ஏன்னா இந்த நாமாவளி பார்த்தா தான் ஹவு டு நீங்கள் எப்படி பிரிக்கிறீர்கள், பதம் பிரிக்கிறீர்கள் நமக்கு தெரியும். நிறைய பேர் தப்பாக பறிக்கிறா இல்லையா? இந்த இது கரெக்டாக எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிய வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், 61வது நாமாவளியில் பார்க்க போகிறோம். நம்ம 61ன்னா சுதாசாகர மத்தியஸ்த காமாட்சி காமதாயினி தேவிர்ஷி கணங்காத்த ஸ்தூயமானா தெய்பவ பண்டாசுரபதோயுக்த சக்திஷேனா சமன்வித சம்பத்கரி சமாரூட சிந்தோர பிரஜதேவித அஸ்வ ஆரூடா திஷ்டிதாக்ட கோட்டி கோடி பிராபுத சக்கராஜிதாரூட சர்வ ஆயுத பிரக்ஷித கே சக்கரதாரூட மந்திரணே பரிசேபித கிரிச்சக்கரதாரூட ದಂಡನಾದ ಪ್ರಸುದ್ಧ ಜ್ವಾಲಾಮಾನಡಿ ಕಾಕ್ಷಿತ್ತ ಮನ್ನಿ ಪ್ರಾಕಾರ ಮಧ್ಯಗ ಮಂಡಸೈನ ಪದೋಯುಕ್ತ ಶಕ್ತಿ ವಿಕ್ರಮಹರ್ಷಿತ ನಿತ್ಯ ಪರಾಕ್ರಮ ನಿರೀಢ ಸಮಸ್ಸಗ ಮಂಡಪುತ್ತ ಪದೋಯುಕ್ತ ಬಾಲಾವಕರಂತಿತ ಮಂತ್ರಿಣಂಬ ವಿರಸಿದ ವಿಶಂಕ ಪದೋಯಿಸಿದ ವಿಶಕ್ರ ಪ್ರಾಣಹರಣ ವಾರಾಗಿ ವಿರಚಿತ ಕಾಮೇಶ್ವರ ಮಹೋಲೋಪ ಕಲ್ಪೆ ಶ್ರೀ ಗಣೇಶ್ವರ ಮಹಾಗಣೇಶ ನಿರ್ವಿಘ್ನ விக்னேந்த பரிஷத பண்டா சேரேந்திரமுத்த சத்திர பிரத்யக்ஷணீயம் கருங்குளின் ஆத்மன்ன நாராயண தசாக்கிருதிகே. இப்போ 61லேருந்து 80 வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி படித்து காமிச்சிட்டேன். இப்போ 1 by 1 இஸ் கோயிங் த்ரூ தி மீனிங். சுதாசாகர மத்தியஸ்த 61ஆம் நாமாவளி. அமிர்த கடலில் மத்தியில் வசிப்பவள். இந்த சுதாசாகரம் சொல்லும்போது நிறைய இடங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது மேருமலைக்கு மேலே ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கு. நம்ம மண்டையிலேயே சகஸ்ர பத்மஸ்தா ஷர்வ வர்ண உபசோபிதா அப்படி சொல்கிறோம் இல்லையா? இங்கேயே சந்திர மண்டலத்து இந்த பிந்துலேயே இருக்குது. இது சுதாசாகரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த குண்டலினி சக்தி இப்படி இந்த தண்டுவடத்து வழியாக அந்த சுழுமுனைய வழியாக மேலே போய் அதில் டைவடிக்கும் போது அந்த அமிர்தம் உடம்பு முழுக்க பாயிறது. சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி வரப்போகிறது. ஸோ இப்போ இதிலேயே அமிர்த சாகரம் பல இடங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ருத்ரயாமலத்தில் கூறப்பட்ட அம்பாளின் இருப்பிடமான சிந்தாமணி கிரகம் அமிர்த கடலில் உள்ளது. யோபைதாம் பிரம்மணோபேதா அமிர்தேனா பிருதாம்பரி. வேதமே அப்படிதான் சொல்கிறது. நம் சரீரத்தில் சிரத்தில் உள்ள சகசிரார பத்மத்தில் உள்ள சந்திரமண்டலத்தின் பிந்துஸ்தானத்தில் உள்ளது. பிந்துஸ்தானமே சுதா சிந்து அப்படின்னு இருக்கு. சாந்தியோக உபனிஷத்தில் அபராஜித்தம் என்ற நகரத்தில் இருப்பது சகுனா உபாசனையாக அழையப்படும்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சைவர்கள்லாம் கைலாசம் பண்ணுவா. அதாவது விஷ்ணு வழிபடுறவா வெய்குண்டம் பண்ணுவா. சக்தருக்கெல்லாம் இது சுதாசாகரம், இது ஸ்ரீநகரம் சொல்கிறது. ஸோ சௌந்தர்ய நகரிலே சுதாசாகரத்தை பற்றி 8வது ஸ்லோகம் சொல்கிறது. சுதா சிந்தோர் மத்தியே சொரபீட சுதா சிந்த மத்தியே சுரபிட விபாடி பரிபிரதே மணித்வீபே நீபோ பாபியன்பர் மருதி சிந்தாமணி கிரகேன் போகிறது இந்த சோகம். அடுத்து 62ஆம் நாமாவளி. காமாட்சி அழகிய கண்களை உடையவள். கண்ணாலேயே நம்ம விருப்பத்தை எடுத்ததா. கான்றா லக்ஷ்மி, அதாவது காமேஸ்வரனுடைய கண்ணாக உடையவள். கானா சரஸ்வதி, மானா லக்ஷ்மி. காமா அதாவது லக்ஷ்மியை சரஸ்வதியுமே 2 கண்ணா வச்சுட்டுருக்கா. சூரிய சந்திரன் கண்ணா வச்சுட்டுருக்காங்க ஒரு சொல்லப்படுறது ஒன்று. இது லக்ஷ்மி. ஏன்னா இங்கே இந்த முக்கியமான அம்பாள்கள்லாம் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சியெல்லாம் இந்த கண்ணை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மீனாட்சி மீன் போன்ற கண்களை உடையவள். காமாட்சி பக்தர்களுக்கு வேண்டுதலாம் நிறைவேற்ற கண்களை உடையவள். விசாலாட்சி விசாலமான கண்களை உடையவள். நாகப்பட்டினம் நீலாயதாட்சி நீல நிற கண்களை உடையவள். இது மாதிரிலாம் பல விதமான அம்பாள் பேரெல்லாம் இருக்குது.
பரமசிவனின் கோபக்கண்ணால் எரிக்கப்பட்ட காமனை தன் பார்வையினால் உயிர் பெறச் செய்தவள் என்பதால் காமாட்சி. அடுத்து 63. காமதாயினி, விரும்பதியை வழங்குபவள். காமேஸ்வரரை தன் பக்தர்களுக்கு தாயினி கொடுப்பவள், அதாவது பக்தர்களை காமேஸ்வரரை அடைந்து அவராய் இருக்கும் தன்மையை கொடுப்பவள். காமன மன்மதன். திதி, நாசம் செய்கிறவர். காமதா, சிவன் அவரால் அயினி, மங்களத்தோடு கூடியவள். பரம்பரையாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கு தாயம். காமேஸ்வரனையே தாயமாக கொண்டவள், அதான் அனாதி காலமாக அவருடைய இருக்காவோ அப்படி சொல்லப்படுறது. ஸோ அடுத்து 64 நாமாவளி. தேவ ரிஷி கணங்காத்த சூயமானாத் இபவ. தேவர்கள், ரிஷிகள் இவர்களுடைய கூட்டங்களால் சோதனை செய்யப்பட்ட சுபாவத்தோடு உடையவள். விபு என்றால் எங்கும் இருப்பவள் என்ற அர்த்தம். இது சிறப்பு, வைபவம். எங்கும் நிறைந்திருந்தால் தான் சட்டென உதவ முடியும், எல்லாமே இருப்பதால் தான் உடனே அவளால் செய்ய முடிகிறது. சங்காத்த என்று ஒரு பெரிய நரகம், இதிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவரிஷி கணங்காலத்தில் தூக்கப்பட்டவள். சங்காத, ஷமியக்காத என்றால் அடியோடு சொல்ல அது அடிக்கப்பட்ட என்ற பொருள். மேலே கோரப்போகும் பண்டாசுரன் அடியோடு அடிக்கப்படுவதை கூறியதாக பின்னாடி நடந்தது முன்னாடி சொல்கிறார் அந்த நாமாவளியில். தேவ பிரம்மாதிகள், ரிஷி வசிஷ்டர் முதலியோர், தேவரிஷி நாரதர் முதலியோர், கண ஆதித்யர் முதலியவர்கள் எப்பொழுதும் எல்லாராலும் துதிக்கப்படுவர். அம்பாளுடைய பரரூப சம்பந்தமான அர்த்தம் சர்வ வியாபியாவியும் சமஸ்த அனுபவத்தோடு கூடியதும் சர்வ விதத்திலும் பிரேமாஸ்பத ஆனதும் சத் சித் ஆனந்த ரூபம் ஆகிய சைத்தன்ய ரூபமே அம்பாள் சொல்லியிருக்கு. சார் தேவ் ரிஷி கணங்காத்த சூயமானாத் இபவ, இதுக்கு அது உண்டான அர்த்தம். அது அடுத்து 65. பண்டா சர்வதோயுக்த சக்தி சேனாதமன்வித. பண்டன் என்ற அசுரனை அழிக்க முனைந்துள்ள சக்தி சேனைகளுடன் கூடியவள். அம்பாளுடைய யார் வர? சம்பத்கரி வர, அஸ்வாரூட, பித்தியங்கரா வர, நகுலி வர, அம்மா பலவிதமான தேவதைகள் வந்துடுறா. பாலையும் கூட வர. இவாள்லாம் பண்டாசுரனை அவனுடைய கூட்டத்தையும் அழிக்கிறதுக்கு அம்பாளோட கூட்டத்தோடு நிற்கிற அவள்லாம். தேவ காரியம் என்ன? தேவர்களுக்கு இடர்பாடு பண்டாசுரனால் ஏற்பட்டது. அவளுக்கு அதுக்காக அவள் தோன்றினான்னு சொல்லப்படுறது. பண்டாசுரன் ஆணவ மலத்தை நாசம் செய்ய வேண்டி சக்தி அல்லது சாமர்த்தியத்தை உடையவள். சிவநேத்திரனாக்கினால் மன்மதன் மெரிக்கப்பட்ட போது இந்த சாம்பலை செத்து கணபதி ஆனவர் ஒரு புருஷ வடிவமாக வச்சு விளையாடிட்டு இருக்கார். அப்போ அதுக்கு உயிர் கொடுக்குறார். சார் அப்படி உண்டான புருஷன் பரமசிவனை துதித்து பல வரங்களை பெற்றான். அதை பார்த்து பிரம்மாவானவர் பண்ட நல்லது நல்லது என்றார். அதனால் பண்டாசுரன் பேர் அவனுக்கு. பண்டன் தன்னுடைய அறியாமையினால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன். இந்திரிய சுகங்களையே பெரிதென்று நினைத்து வாழ்பவன். அவன் தெரியறது தான் பண்ணுறது அப்படின்னு தான் வெளியில் சொல்லாமல் இருந்து கடைசியில் அம்பாள் கையிலேயே இறந்து பண்ணான் வேண்டின்னு அப்படி நடக்கிறது கடைசியில். 66 நாமாவளி. சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜதேபித. சம்பத்கரியின் ஆங்கிக்கு உட்பட்ட யானைப்படையினால் சேவிக்கப்பட்டவள். சம்பத்கரி தேவி அம்பாளுடைய யானைப்படை தலைவி. சிந்தூர என்றால் யானை. இந்த தேவி ரணகோலாகலம்ன்ற யானை, அதில் மேரிதான் வர. அம்பாளின் அங்குசத்தென்று தோன்றியவள். எனவே யானைப்படையை நடத்துபவள். பல்லாயிரக்கணக்கான யானைகளை நடத்தி செல்பவள். சம்பத்கரி வித்தை என்று மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சுதந்திர தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3 பீஜாட்சரங்கள் கொண்டது. சுகசம்பத்மயமான சித்தவிருத்திக்கு சம்பத்கரி என்று பெயர். இம்மனநிலைக்கு ஆதாரமானவை சப்தாதி விஷயங்கள். இவை யானைகளுக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கு. என சம்பத்கரி யானையால் சேவிக்கப்பட்டவள் என்று சொல்கிறோம். அறிபவன், அறியப்படுவது, அறிவு என்ற திருப்புடியில் இம்மூன்று தனித்தனியே புரிந்து கொண்டு அவற்றின் சம்பந்தத்தையும் படித்து உணர்ந்த ஞானத்திற்கு சம்பத்கரி என்று பெயர். 67. அஸ்வாரூடாதிஷ்டிதாற்ற கோடி கோடி பிராவத. அஸ்வாரூடாதேவியின் தலைமையில் இயங்கும் கோடிக்கணக்கான குதிரைகள் சூழப்பெற்றவள். தேவியின்
குதிரை படைத்தலைவி அஸ்வாரூடா என்ற பெயர். எப்பொழுதும் அந்த குதிரையில் ஆரோகணித்தவாறே காணப்படுவார். அந்த குதிரை பேர் அபராஜிதான் பேர். ஸோ நவீன பெயிண்டிங்குள்ள அப்படி சிகப்பு கலர் வஸ்திரம் கட்டிட்டு தங்க பெரம்பை வச்சுட்டு அவள் அம்பாள் வந்து குதிரையை உட்காந்துருக்க மாதிரி சொல்லும். குதிரையை விட்டு எப்பயுமே இறக்க மாட்டாங்க. ஐம்புலங்களே குதிரைகள், அவைகளின் மேல் மனமே ஏறி இருக்கிறது. எனவே மனமே அஸ்வாரூட. இந்திரியங்களின் மூலமாக மனசு தன்னுடைய சங்கல்ப விகல்பாத்மகமான வியாபாரங்களை செய்வதனால் இவ்வாறு உருவகம் செய்யப்படுகிறது சொல்லியிருக்கு. அஸ்வாரூடா மந்திரம் வந்து 13 அக்ஷரங்களை கொண்டது. நம்ம மந்திரம் முன்னாடி தனியாக பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ மந்திரத்தை பற்றியெல்லாம் சொல்ல போகிறதில்ல. 68ஆம் நாம சக்கராஜதாரூட சர்வாயுத பரிஷுத. ஸ்ரீசக்கரமாகிய தேவி ஸ்ரீசக்கரமாகிய தேரில் ஏறி எல்லா ஆயுதங்களெல்லாம் படைச்சோடு விளங்குபவள். ஸ்ரீசக்கரராஜம் தேவதா யந்திரங்களை சக்கரங்களுக்கெல்லாம் அரசன் போல் விளங்குவது ஸ்ரீசக்கரம். சக்கர ராஜான பேர். ஸ்ரீசக்கரத்துக்கு பேர் என்ன? சக்கர ராஜன். இதுக்கே வந்து மிச்சத்துக்கெல்லாம் சுப்பிரமணிய யந்திரம், கணபதி யந்திரம் தான் சொல்கிறான். இதுக்கு மட்டும் ஸ்ரீ என்ற அடமொழி சேர்க்கப்பட்டிருக்கு. ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் சர்வானந்தமே சக்கரமான ஆனந்த வடிவியம் தேரின் மேல்குடியாக தோன்றுகிறது. இதற்கு ஆனந்த துவஜம் என்ற பெயர். இந்த மலையை துவஜ பாண்டியர் வந்து புதிய மலையை கொடியில் கட்டினான். அந்த மாதிரி அம்பாளோட வந்து இதில் வந்து சென்ட்ரல் ட்ரையாங்கிள் தான் போட்டிருக்கா. ஆனந்த துவஜம் பெரு. தேவியின் ஆயுதங்கள் 4 பாஷம், அங்குசம், கரும்புவில், மலர்கணைகள். தேவி அமரும் இடத்தை சுற்றி தேவதாசக்தி வடிவில் தேவிக்கு முன்னே ரதத்தில் ஏறி அமர்ந்தன. அவ்வாறு மற்ற எல்லா ஆயுதங்களும் தத்தன் சக்தி வடிவில் ரதத்தில் அமர்ந்தன. சாதாரணமாக போர்வீரன் ஆயுதங்கள் தாங்கி ரதத்தில் ஏறி அமர்வது வழக்கம். இங்கோ சக்தி வடிவில் எல்லாம் வந்து அசரங்கள்லாம் வந்து அதில் உட்காந்துன்றது சொல்லியிருக்கு. இந்த ஆயுதங்கள் ஆத்ம ஞானத்தை அடையவும் சாதனங்கள். சக்கரராஜம் சக்கரங்களான ரத ஆதாரமாக உடையது. சக்கராஜ ரதம் அல்லது சக்கரங்களை அடக்குவதற்கு அது பேதிப்பிக்க வேண்டிய சர்வ ஆயுத சமத்த ஆயுத வடிவான சாதனங்கள். அதாவது உடம்புலேயே 6 சக்கரங்கள் இருக்கு. இது அடக்கி ஆடுறதா வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. 69ஆம் கேய சக்கரதாருட மந்திரணி பரிசேபித்த. கேய சக்கரம் வந்து ஒரு ரதம். அது வந்து 7 அடுக்கு. அது அந்த அந்த தேரில் ஏறி மந்திரணி தேவியால் வழிபடப்பட்டவள். தேவியின் கரும்பு வில்லிருந்து மனசக்தியின், அதாவது மனமே மாதங்கி சொல்லிருக்கு. மனசு தான் மாதங்கி. மாதங்கி உபாசனை பண்ணுறவா கரும்பு கடிக்கக்கூடாது, கடம்ப மரத்தில் உட்காரக்கூடாது. நேற்றே நான் சொன்னேன் நான். ஸோ ஷாமளா இவள் கார்மேகம் போல் வண்ணமுடையவள். சங்கீதத்தில் சிறந்த ஞானமுடையவள். வீணையை ஒரு கையிலும் ஒரு கையை ஒரு கிளியிலும் தரித்தவள். அது சுகஷியாமலான்னு சொல்லியிருக்கு, லகுஷியாமலான்னு சொல்லியிருக்கு. தேவியின் பரிவாரத்தில் அவளுக்கு அடுத்த ஸ்தானம் மந்திரணிக்கு உண்டு. ஏன்னா உத்தரேஸ்வரி அம்பாள் வந்து நீ நானும் வேற இல்லடி, இந்த புத்திரமோத்தத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் கொடுக்குறா. வாராய்க்கு தரல, நல்லா ஞாபகம். மந்திரணிக்கு தான் தரா. மந்திரி தான் மெயின். மந்திரி ஹஸ் டு கைடு த கிங் ஆர் குவீன். இவளோட ரதத்தின் பெயர் கேய சக்கரம். கேய என்றால் பிரசித்தம் என்ற பெயர். இது 7 தட்டுக்கள் கொண்டது. இது அசையும் போது எழுப்பும் ஒலி சங்கீதம் போல் இருக்குமா. அதில் கிளிகள்லாம் இருக்கு. கேய முகமான சக்கராஜ சக்கரரதா சக்கராகாரமான ரதத்தில் இருக்கும் தேவியை ஆரூட புத்தியில் விஷயகரணம், அதாவது அனுசந்தானம் செய்யும் மந்திரணி மந்திர சித்தி உடையவளால் சேவிக்கப்படுபவள். மதங்கியின் பெண்ணாக ஒரு தடவை தோன்றியதால் மாதங்கியின் அவளுக்கு பேர். காட்டில் வசிக்கிற ஸ்திரீகளைப் போல் காதில் பன ஓலை தாடங்கமும் காட்டுப்பூக்களான தலையலங்காரம் கொண்டியவள். இவளது கை வீணையின் ஒலியே எதிர்களை கொன்றது. இவளது கையில் அந்த வீணை மீட்டரா இல்லையா, அந்த சவுண்டே வந்து பகைவர்களை கொன்றுடும். கையில் உள்ள கிளி வேதத்தின் வடிவானது. வேதத்தின் ஒரு பகுதியில் உள்ள தருவிரதத்தை சித்திர தீபம் என்ற வில்லும் அம்பூலமாக்கி தேவியிடம் கொடுத்து ஷாமளையின் கையில் இந்த வீணையும் கிளியையும் மந்திரணி தந்திரணி என்ற 2 சக்திகள் பெற்றனர். யந்திரணி தந்திரணி 2 பேர்.
அடுத்து 70ஆம் நாமாவளி. கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா பிரசுத்த. கிரிச்சக்கரம் என்ற ரதத்தில் ஏறி அமர்ந்துள்ள தண்டநாதியால் வெளிப்படப்படுற கிரிச்சக்கரம். இது காட்டு பன்றிகளால் இழுக்கப்படும் தேர். இது 5 அடுக்குது. தண்டநாதைக்கு வாராகி என்ற பெயர். தேவியின் 5 பானங்களிலிருந்து தேவியால் தோற்றி பஞ்ச இந்திரங்களை குறிக்கிறது 5 பானங்களும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது செங்கழுநீர் பூ, செவ்வல்லி, செவ்வாம்பல், செந்தாமரை, மாம்பூ. இந்த 5 புஷ்பங்கள். அதில் மாம்பூ மட்டும் தான் மஞ்சள் கலர் இருக்கும், மிச்சம் எல்லாம் சிவப்பு தான். ஆக்ஞா சக்கரேஸ்வரி தேவியின் ஆணைகளை நிறைவேற்ற பொறுப்புள்ளவள். சரீரத்தில் ஆக்ஞா சக்கரம் இங்கே இருக்குது. அதனால் அது மறைஞ்சிருக்கணும்னு சொல்லி பொட்டு வச்சு சொல்கிறான். ஸ்டிக்கர் பொட்டு இல்லை, குங்கும பொட்டு வச்சு நான் மறைக்கணும் அது ஆக்ஞா சக்கரத்தை. 71ஆம் நாமாவளி. ஜுவாலாமானடி காட்சித்த வன்னி பிராகார மத்திக. ஜுவாலாமானடி தேவியால் சுற்றிலும் அமைக்கப்பட்ட நெருப்புக்கோட்டையின் நடுவில் இருப்பவள். ஜுவாலாமானி தான் இந்த இவாளெலாம் பண்டனுடைய சைன்யங்களில் ஒவ்வொருத்தராக இந்த விக்கிரகத்தை போடுறான், உன்னத்தை வரான், அந்த மாதிரி தூம்புற வச்சப்படான். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கிரியேட்டிங் ட்ரபுள் டியூரிங் நைட் டைம். அப்போ அம்பாளை பாதுகாக்கிறான் யார்? ஜுவாலாமாரணி. நெருப்பு உண்டாக்கி நெருப்பு கோட்டையை நடுவில் இவாளை வச்சுடுறா சக்தி கணங்கள் எல்லாம். ஸ்ரீசக்கரத்தில் தேவியின் இப்படமான பிந்துஸ்தான சிற்றியுள்ள கோணத்தில் பக்கத்திற்கு 5வராக 15 நித்யா தேவிகள் உள்ளனர். யார் அவ? காமேஸ்வரி, பகமாரணியத்திற்குன்னா பேருண்டா வன்னிவாசினி, மகாபஜ்ரேஸ்வரி, சிவதூத்தியை துரிதா குலசுந்தரி, நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா, ஜுவாலாமாரணி சித்ரா. இந்த பரமேஸ்வரன் சென்றாக இருக்குது. இந்த 15 நித்யா தேவதைகள் அவ இருக்கா. பண்டாசுரத்தில் அவனால் தேவியின் சேனைக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படாமல் இருக்க ஜுவாலாமானியை 100 யோஜனத்தில் விசாரமும் 30 யோஜனை உயரமுள்ள நெருப்பு கோட்டையை அமைக்க செய்து நடுவில் தன் சைன்யங்களுடன் இருந்ததாக லலிதோபியானம் சொல்றது. அடுத்து 72. பண்ட சைன பதோயுத்த சக்தி விக்ரம ஹர்ஷித. பண்டனுடைய சைன்யத்தை அழிப்பதில் ஈடுபட்ட சக்திகளின் வீரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவள். பண்டனது படைபலத்தை அழிக்க தேவி தன்னிடமிருந்து பல சக்திகளை தோற்றுவித்தார். அவர்கள் போரில் பண்டனது படைபலத்தை அழித்தார்கள். அதை கண்டு தேவி மகிழ்ச்சி படுறான். அவருடைய இவா தானே, கணங்கள் தானே, அவளாம் ஜெயிச்சுட்டு வரும்போது சந்தோஷப்படுறான். பண்டன் அறியாமையால் தன் நிலை மறந்த ஜீவன் அவனோடு ஏற்பட்ட பேத பாவனையால் தன் மனோவிருத்திகளையே படையாக பெருக்கி வைத்திருந்தான். தேவி தானே பலவாறாக சக்தி கணங்களாக தோன்றி அந்த பேத பாவனையை அகற்றினாள். அது சொல்லியிருக்கு. பண்ட சைன பதோயுக்த சக்தி விக்ரம ஹர்ஷித்தாது. 73ஆம் நாமாவளி. நித்யா பராக்கிரம நிரீழ் சபசுக. எதிரிகளை ஆக்கிரமித்து நித்யா தேவதைகள் புரிந்த கோலாகலத்தை பார்ப்பதை உற்சாகத்தை அடைந்தாள். பண்டன் தன்னுடைய 15 படைத்தலைவை போருக்கு அனுப்பினான். அவர்களுக்கு எதிராக தேவியின் 15 நித்யாக்கள் அவளை தும்சம் பண்ணிடுறா. பண்டாசுர யுத்தத்தில் ஒரு சமயம் ராத்திரியில் தமனன் சித்திரகுப்தன் முதலியவை அசுர சேனாதிபதிகள் சக்கராஜ்யத்தை சூழ்ந்து கபட யுத்தம் செய்ய முயற்சிக்க திதிநித்யா தேவதைகள் 15 பேர் அம்பாளுடைய முன்னிலையில் தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டி அவர்களை சம்ஹாரம் செய்ததை கண்டு தேவி மகிழ்ச்சி அடைகிறார். நித்யா பராக்கிரமந்திரி சபசக அதுக்கு என்று நிலைத்திருப்பதால் ஆத்மசக்திகள் நித்யா எனப்படும் பராக்கிரமடோப அந்தர்முகமான ஆத்ம ஞானத்தினால் அதிகரித்து வருவது. அதை கண்டு தேவி மகிழ்ச்சி அடைகிறான் இருக்கு. 74. பண்டபுத்திரவதோ யுத்த பாலாவுக்கு நந்தித்த. பண்டனுடைய புத்திரர்கள் 30 பேர் அவளுடைய பாலாம்பிகை சண்டை போட்டு அவளை தோற்கடிச்சு கொண்டுடுறாங்க. அவளை அந்த அவர்களை சதுர்பாகு முதல் உபமாயன் என்ற பெயருள்ளவர்கள். இவருக்கு தேவியின் குமாரியான குழந்தை பாலா திருப சுந்தரி கொன்று விட்டாள். பாலா சதா 9 வயதே ஆன குழந்தை. இவள் தேவியின் கவசத்திற்கு தோன்றிய கவசத்தை போன்று கர்ணீரதம், இவருடைய ரதம் பேர் கர்ணீரதம்,
அம்பாவது வந்து ஸ்ரீசக்கர ரதம், மந்திரனி வந்து கேய சக்கர ரதம், இவரது வந்து வாராகி கிரிச்சக்கர ரதம், இவரது இவரது வந்து கருணை ரதம். சிறிய தேயில கொண்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறா பாலா. 75 நாமாவளி. ಮಂತ್ರಿಣಿ ನಂಬಾ ಬೆರೆಸಿದೆ விஷங்க பததோஷித. மந்திரினி தேவி விஷங்கன் என்னும் அசுரனை வதம் செய்வதை கண்டு அம்பாள் வந்து மகிழ்ச்சியுற்றார். பண்டன் ருத்ரனை வழிபட்டு தன் விருப்பப்படி அசுரர்களை படைக்க சக்தி பெற்றான். அதை கொண்டு தன் வலது தோல்ந்து விஷக்கரன் என்பவனையும் இடது தோல்ந்து விஷங்கன் என்பதையும் ஏற்படுத்தினான். அப்போ இவ்வளவு வாராகி ஒருத்தனை கொள்றான், மாதங்கி ஒருத்தனை கொண்டுடுறா. அது 76 நாமாவளி. விஷுக்கர பிராணகரண வாராகி வீரியன் திட்ட. விஷுக்கரன் என்பவன் என்ற அசுரனை அழித்த வாராகியினுடைய வீரியத்தால் மகிழ்ச்சி அடைந்தவள். விஷுக்கரன் பண்டானே சேனை தலைவன். அவனை தேவியின் சேனை தலைவியான வாராகி கொன்றாள். அதை கண்டு தேவியை மகிழ்ந்தாள். 77 காமேஸ்வர முகோலோப்ப கல்பீஸ்ரீ கணேஸ்வரா. அந்த விக்ரயந்திரத்தை கொண்டு அந்த படையில கொண்டு போட்டுடுறான். ராவ தூக்கிய போட்டுறான். அவனுக்கு இதில் நெருப்பு கோட்டை உள்ள நுழைய முடியல. சரி, விக்ரயந்திரத்தை அப்படி விசிறி போட்ட உடனே உள்ளே வந்து விழுந்துடுது. அதனால சக்தி சேனைகள்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ சண்டையில் விருப்பமே இல்லை அவளுக்கு. அந்த நேரத்தில் அம்பாள் வந்து காமேஸ்வர மூஞ்சியை பார்க்குறா. அப்போ அவள் 2 பேரும் புன்முருவர் பார்த்தோடனே கணேசர் உற்பத்தி வருது. காமேஸ்வர முகோலப்ப கல்பயஸ்ரீ கணேஸ்வரா. காமேஸ்வர முகத்தை பார்த்த மார்த்தத்திலேயே கணேஸ்வரை சிருஷ்டி செய்தவள். தனது சேனைகள் அழிவை கண்ட பண்டன் விஷக்கரனை விக்ரயந்திரம் அமைக்க உத்தரவிடுகிறான். அசுர மாயையால் நடுவில் வைக்கப்படுகிறது. இதனால் தேவி சேனைகள் சோம்பல், யுத்தம் செய்வதில் உதாசீனம், நம்மால் முடியாது என்ற தாழ்மை உணர்ச்சி, அயர்வு, தூக்கம், மயக்கம் எல்லாம் வரும்போது அம்பாள் வந்து கணேசர் தோற்று வச்சு கணேசர் வந்து தூள் தூளாக்கிறார் தன்னுடைய தந்தத்தினால. ஸோ காமேஸ்வர கேவல நிர்குணமான சிவஸ்வரூபம் அதனுடைய முகலோப்பை அந்த அனுபவத்தை அடைவதனால் கல்பித உண்டு பண்ணப்பட்ட கணேசரை ஈஸ்வரத்தோடு கூடியிருப்பவன். புரியஷ்டகம் என்பது பஞ்ச காமேந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், பஞ்ச பிராணன்கள், பஞ்சபூதங்கள், காமம், கர்மா, அவித்தை, இவருடைய ஈஸ்வரத்துவம் என்பது கேவல சென்மயமான தன்மையை அடைவது. இதன் மூலமாக இந்த கணேசரை தோற்றுவிச்சு அவர் போய் அழிக்கிறார். இப்போ வந்து 78வது நாமாவளி. மகா கணேசன் விக்ன என்ற பரிசுத. மகா கணபதியால் விக்ன எந்திரம் தூளாக்கப்பட்டது. இதை கண்டு அம்பாள் சந்தோஷம் அடைகிறார். 79 பண்டாசுரேந்திர நிமித்த சஸ்திர பிரத்யக்ஷ விஷணி. பண்டாசுரனால் விடப்பட்ட அஸ்திர சஸ்திரங்களை நாசம் பண்ணும் அஸ்திர சஸ்திரங்களை பொழிபவள். போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் 2 வகைப்படும். சஸ்திரங்கள் கையில் வைத்துக் கொள்ளப்படும் ஆயுதங்கள் வாள், கதை, சூலம் போன்றவை. சமீபத்தில் உள்ள எதிரியை தாக்க பயன்படுகின்றது. அஸ்திரங்கள் எதிரியை மேல் எரியப்பட்டு தாக்கும் ஆயுதங்கள். ரொம்ப தூரத்தில் இருக்கணும்னா இங்கே விசி எரிஞ்சால் தான் அங்கே போய் விடும். அது மாதிரி அஸ்திரங்கள், சஸ்திரங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறா. பிரம்மாசனம் முதலியவை தூரத்தில் இருக்கும் எதிரிகளை தாக்க உபயோகப்படுத்தப்படும். பண்டாசுரன் தேவியை தன் கையில் உள்ள ஆயுதங்களால், சஸ்திரங்களால் தாக்குகிறான். இது ஒவ்வொரு சஸ்திரத்துக்கும் பதிலாக தேவி ஒவ்வொரு வகை அஸ்திரத்தை உபயோகப்படுத்தி தடுத்து விடுகிறாள். இந்த ஆயுத பிரயோகங்கள் ஒரு மழையாக பொழிகின்றன. தேவி கிட்டே இருக்கும்போது அசுரன் கையில் வைத்துள்ள சஸ்திரங்களால் தாக்குகிறான். அதே நேரத்தில் அவள் வெகு தூரத்தில் போகும்போது அஸ்திரங்களை ஏவுகிறான் வருது. 80வது நாமாவளி. கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசா கிருதிகே என ராமணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவிக்ரமன், இந்த இதெல்லாம் வந்து இறந்து போன அசுரர்களாக காலியா இந்த மாயாசக்தியாக பல உண்டை பண்ணி இது பண்ணுறான். அப்போ அப்பா என்ன பண்ணுறான், கை விரல், இந்த கை விரலில் நகை இருக்கு இல்லையா, இந்த கை விரல் நகை உண்ணிகள்லேருந்து தசாவதாரத்தை உண்டு பண்ணுறான். 10 கை இருக்குது, 10 விரல் இருக்குது. இந்த 10 விரல்லேருந்து தசாவதாரம் உண்டாகுது.
அது போய் அவாளெல்லாம் அழிச்சிடுறது. அது ராமனை யார் அழிச்சா? ராமர் அழிச்சார் இல்லையா? அது மாதிரி கும்பகர்ணன் ராமர் தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அசுரனுக்கும் ஒரு நரசிம்ம சுவாமி. நரசிம்மர் யார் அழிக்கிறார்? இரண்யகசிபு அழிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமியை ஏற்பட்டு அந்த தசாவதாரத்தில் எல்லாமே ஒவ்வொரு இது கையிலேருந்து வருது. அது அவளெல்லாம் அழிச்சிடுறது வருது. ஸோ கரோங்கூழி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதிக்கு இது 80வது நாமாவளி. இதோட இந்த இன்னைக்கு பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.